10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Students, today we are going to see the topic formed elements. Okay, நேற்றுக்கு கிளாஸில் வந்து நம்ம பிளாஸ்மா மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து formed elements, fluid part வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Formed elements, why they are called as formed elements? Okay, these elements are not stable, they are recurrent formation. திரும்ப ரீஅக்கரன்ஸ் திரும்ப வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஒரு சர்டன் பீரியட் மட்டும் அது வந்து அதனோட லைஃப் ஸ்பேன் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகிடும், அது டிஸ்ட்ரக்ஷன் ஆகி அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து ரீஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதனால் அதை ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாட் ஆர் த ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ்? இதெல்லாம் வந்து ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் அப்படின்னா blood cells, RBCs, red blood corpus cells or red blood cells, otherwise known as erythrocyte. These are called as erythrocyte. Erythro is a red color. Okay, erythrocytes. Then WBCs, white blood cells or white blood corpuscles. These are otherwise known as leukocytes. Leuko means colorless. White blood, இதில் வந்து கலர் இருக்காது, white blood cells. Then another cells, platelets, otherwise known as thrombocytes. These are collectively called as formed elements. இதெல்லாம் நம்ம டோட்டலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா formed elements அப்படின்னு சொல்கிறோம். Okay, first of all we are going to see the red blood cells. Red blood cells are abundant than the other blood cells. ஓகே, ஆக்சுவலாக வந்து பிளட் செல்ஸில் WBC விட ரொம்ப கம்பேர் பண்ணும்போது மோர் நம்பர் என்ன இருக்கும் அப்படின்னா RBC செல்ஸ் தான் இருக்கும். abundant than the other blood cells. There are about 5 million to 5.5 million RBCs per cubic millimeter of blood in healthy man. மேனில் வந்து 5 to 5.5 million per cubic millimeter of blood வந்து RBC இருக்குது. அது மாதிரி விமன், ஹெல்த்தி விமனில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4.5 million to 5.0 million RBC per cubic millimeter cube. ஓகே, இது வந்து இதனோட ரேஞ்ச், இதனோட மெஷர்மெண்ட். தென் the RBCs are very small with the diameter of about 7 micrometer. RBCs are very small with the diameter about 7 micrometer. ஆக்சுவலாக வந்து பிளட் செல்ஸில் வந்து ரொம்ப சின்னது என்ன அப்படின்னா RBCs தான். The structure of RBC given in the, ஆக்சுவலாக வந்து நமக்கு புக்கில் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் டயமீட்டர் வந்து மெஷர் பண்ணியிருப்பாங்க. தென் the red color of the RBC is due to the presence of respiratory pigment hemoglobin dissolved in the cytoplasm. ஓகே, இப்போ வந்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து நம்ம பிளட் வந்து ரெட்டாக இருக்கிற ரீசனே வந்து என்ன அப்படின்னா ஆர்பிசியில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இதான் வந்து நமக்கு நம்ம பிளட் வந்து ரெட் கலரில் இருக்கக்கூடிய ரீசன். ஹீமோக்ளோபின் டிசால்வ் இன் தி சைட்டோபிளாசம், ஆர்பிசியோட சைட்டோபிளாஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட். Hemoglobin plays an important role in transport of respiratory gases and facilitate exchange of gases with the fluid outside the cell. Okay, hemoglobinoட significance என்ன அப்படின்னா transport gases and exchange of gases between the blood and tissues. ஆக்சுவலாக வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் தான் நமக்கு வந்து ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணிட்டு போகுது. நம்ம ரெஸ்பிரேஷன் நடந்ததுக்கப்புறம் லங்ஸ்லேருந்து அதனோட சரௌண்டிங் பிளட் வெசலில் வந்து நம்ம ஆக்சிஜன் வந்து டிஃப்யூஸ் ஆகி கம்பைன்ட் ஆகும். இதோட வந்து அசோசியேட் ஆகும் அப்படின்னா ஆர்பிசியோட அசோசியேட் ஆகுது. ஆர்பிசியில் வந்து என்ன அப்படின்னா பர்டிகுலராக ஹீமோக்ளோபினோட வந்து கம்பைன்ட் ஆகுது. ஓகே, தென் the biconcave shaped RBCs increases the surface area to volume ratio, hence oxygen diffuses quickly in and out of the cell.
ஆக்சுவலாக வந்து இந்த ஆர்பிசி வந்து நீங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க. அதனோட ஷேப் வந்து பைகான்கேவ், ஃப்ளாட்டாக இல்லாமல் பைகான்கேவாக குளிஞ்சு இருக்கிறதுனால அதனோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ்ட், அதாவது மோர் அதிகமாக இருக்குது. அப்படி வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆக்சிஜன் டிஃப்யூஷன் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக நடக்கும். அதனால தான் அதனோட ஷேப் வந்து எப்படி இருக்குது, பைகான்கேவாக வந்து இருக்குது. இப்போ வந்து 1 ரூபி காயினை வந்து பார்த்தோம்னா ஃப்ளாட்டாக இருக்கும். அதுவே வந்து நல்லா வந்து சென்டரில் வந்து குளிஞ்சிருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, absence of the biconcave shape RBC increases the surface area to volume ratio, hence oxygen diffuses quickly in and out of the cell. The RBCs are devoid of nucleus, mitochondria, ribosomes and endoplasmic reticulum. Okay, in RBCs what are the cell organelles are absent? Mitochondria, then இதெல்லாம் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்காது, தென் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்காது, நியூக்ளியஸ் இது வந்து நான் நியூக்ளியேட்டட் செல்ஸ், ஆர்பிசி வந்து நான் நியூக்ளியேட்டட், தென் ரிபோசோம்ஸ் இந்த 4 செல் ஆர்கன்ஸும் அதில் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து செல் ஆர்கன்ஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கிறதுனால the absence of these organelles accommodates more hemoglobin, thereby maximizing the oxygen carrying capacity of the cell. ஆக்சுவலாக வந்து அந்த ஆர்பிசியில் வந்து இந்த செல் ஆர்கனல்ஸ்லாம் வந்து எதனால் ரீப்ளேஸ் ஆகிருக்கும், ஹீமோக்ளோபினால் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து ஆப்சென்ட் ஆனதுனால் அந்த பிளேஸை வந்து எதை அக்கமடேட் ஆகிடுச்சு பண்ணிருச்சு, ஹீமோக்ளோபின். இப்போ மோர் ஹீமோக்ளோபின் இருக்கும்போது நமக்கு வந்து மோர் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, தென் த ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்பிசிஸ் இன் அ ஹெல்த்தி இண்டிவிஜுவல் இஸ் அபவுட் 120 days ஆஃப்டர் விச் தே ஆர் டெஸ்ட்ராய்ட் இன் தி ஸ்ப்ளீன். ஆக்சுவலாக வந்து என்னாகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்து அது ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், எண்டில் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும். எங்கே வந்து டிஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னா கிரேவியார்டு ஃபார் தி ஆர்பிசிஸ். ஆக்சுவலாக வந்து இதனோட கிரேவியார்டு வந்து என்ன அப்படின்னா ஸ்ப்ளீனில் போய் எல்லாம் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகிடும். லிவர் அண்ட் ஸ்ப்ளீன், ஆக்சுவலாக லிவரும் வந்து கொடுத்துருக்கணும், லிவர் அங்கே கொடுக்கலாம். லிவரும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா கிரேவியார்ட் ஃபார் தி ஆர்பிசிஸ். ஆர்பிசி வந்து அங்கே போய் டிஸ்ட்ராய் ஆகி வேறு ஃபார்மில் ஸ்டோர் ஆகுமே தவிர அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து டீநேச்சர் ஆகாது, வேறு ஃபார்மில் வந்து ஸ்டோர் ஆகும். ஃபெரிட்டின் அப்படின்ற ஃபார்மில் வந்து ஸ்டோர் ஆகும். ப்ளஸ் வந்து பைல் பிக்மெண்ட்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். பிலிரூபின், பிலிவர்டின் அப்படின்ற பைல் பிக்மெண்ட்ஸாக வந்து அது கன்வெர்ட் ஆகும். ஆக்சுவலாக வந்து பைல் பிக்மெண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டைஜஷன் ஆஃப் லிப்பிட்ஸ். ஆக்சுவலாக ஆஃப்டர் completion of the life cycle of RBCs, they transport to the liver and the spleen, in which where actually வந்து அந்த இடத்துல போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து வேறு ஃபார்மில் வந்து ஸ்டோர் ஆகிடுது. ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அந்த இது வந்து திரும்ப வந்து ரீயூஸ் ஆகுமே தவிர அதை நமக்கு யூஸ் ஆகாமல் போக திரும்ப ரீயூஸ் ஆகுது. ஓகே, தென் graveyard for the RBCs spleen, then crematory of ஆர்பிசிஸ் அது வந்து அழிக்கப்படக்கூடிய சுடுகாடு, அதாவது ஆர்பிசியோட சுடுகாடு என்ன அப்படின்னா ஸ்ப்ளீன் அண்ட் லிவர். ஓகே, அண்ட் த அயான் காம்பனன்ட் ரிட்டர்ன்ஸ் டு தி போன் மேரோ. அதில் உள்ள அயான் கண்டென்ட் ஃபெரிட்டின்னு சொன்னால அது வந்து திரும்ப வந்து எங்கே வந்துடும் அப்படின்னா போன் மேரோக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிடுது ஃபார் ரீயூஸ், திரும்ப வந்து ரீயூஸ் ஆகிடுது. தென் எரித்ரோபாய்டின் இஸ் அ ஹார்மோன் செக்ரேட்டட் பை த கிட்னிஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு லோ ஆக்சிஜன் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் differentiation of stem cells of the bone marrow to erythrocytes, that is erythropoiesis in adults. ஆக்சுவலாக வந்து நமக்கு ஆர்பிசி கண்டென்ட் வந்து பாடியில் வந்து லெஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹார்மோன் நேம்லி எரித்ரோபாய்டின் செக்ரேட்டட் பை கிட்னி வந்து செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் இருக்குது எரித்ரோபாய்டின் சொல்லிட்டு. அது என்ன பண்ணும் அப்படின்னா in response to low oxygen and helps in differentiation of stem cells of the bone marrow to erythrocytes. ஆக்சுவலாக வந்து இந்த போன் மரோ வந்து ஆக்டிவேட் பண்ணுது. போன் மரோ வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணால் ஸ்டெம் செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி எரித்ரோசைட்டாக வந்து அது கன்வெர்ட் ஆகுது. எரித்ரோசைட் வந்து கன்வெர்ட் ஆகும் நமக்கு என்ன ஆகும், பேலன்ஸ் ஆகிடும். ஆக்சுவலாக வந்து லோ ஆர்பிசி லெவல் வந்து நமக்கு வந்து ஈக்குவலைஸ் ஆகுது. அப்போ நமக்கு வந்து அந்த டிசீஸ் வந்து க்யூர் ஆகிடும். ஆக்சுவலாக வந்து டிஃபிஷியன்சி ஆஃப் ஆர்பிசி, தட் இஸ் அனீமிக் கண்டிஷன் ஆகிடும். அந்த அனீமிக் கண்டிஷனை நமக்கு வந்து
ரெக்கவர் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த ஹார்மோன் எரித்ரோபாய்டின் செக்ரேட்டட் பை தி கிட்னி வந்து சடனாக வந்து இந்த ஹார்மோனை செக்ரேட் பண்ணி உடனே வந்து இந்த இது எதில் ஆக்ட் ஆகுது, போன் மேரோவில் வந்து ஆக்ட் ஆகி போன் மேரோ வந்து ஆக்டிவேட் பண்ணுது, அங்கே உள்ள ஸ்டெம் செல்ஸாக வந்து எரித்ரோசைட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, தென் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்பிசி இஸ் நோன் அஸ் எரித்ரோபாய்சிஸ். ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும் நமக்கு அந்த டைமில் வந்து எரித்ரோசைட் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது, தட் இஸ் நோன் அஸ் எரித்ரோபாய்சிஸ். Okay, the process of production of RBC is known as erythropoiesis. The ratio of red blood cells to blood plasma expressed as hematocrit. ஆக்சுவலாக வந்து இதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹெமட்டோக்ரைட் அப்படின்ற ஒரு மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் பேக்டு செல் வால்யூம், PCV அப்படின்னு சொல்லுவோம், ஆர் யூஸ்டு டு மெஷர் த RBC mass. An increase in red blood cells mass is equivalent to erythrocytosis and decrease indicates anemia. ஆக்சுவலாக வந்து இது மெஷர் பண்ணுறதுக்கு இந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த யூனிட் வந்து யூஸ் பண்ணுறோம் ஹெமட்டோக்ரைட். திஸ் இஸ் ஆக்சுவலி a calculated value obtained from modern automated hematology analyzer. ஆக்சுவலாக வந்து calculated value obtained from modern automated hematology analyzer. இந்த மெஷர் மூலம் அதாவது இந்த ஆர்பிசியை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மாடர்ன் ஆட்டோமேட்டட் ஹிமட்டாலஜி அனலைசரை வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த யூனிட்டில் வந்து அதை மெஷர் பண்ணுறோம் ஹெமட்டோக்ரைட். ஆக்சுவலாக வந்து த PCV கேன் பி டிட்டர்மைன் பை சென்ட்ரிஃபியூஜிங் ஹெப்பாரினைஸ்டு பிளட் இன் அ capillary tube also known as வால்யூம் பர்சன்டேஜ். இதை வந்து வால்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். என்ன பண்ணுறோன்னா பிளட்டை வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுறோம். பிளட்டு வந்து நம்ம வந்து அவுட் சைட் த பாடியில் என்ன ஆகிடும், கிளாட் ஆகிடும். அந்த கிளாட்டை வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெப்பாரின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் அதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆன்டிகொயாகுலண்ட். வாட் இஸ் ஹெப்பாரின்? ஹெப்பாரின் இஸ் ஆன்டிகொயாகுலண்ட், த சப்ஸ்டன்ஸ் which prevent the coagulation of blood. ஆக்சுவலாக இந்த ஹெப்பாரினைஸ்டு பிளட்டை வந்து சென்ட்ரிஃபியூஜ் அந்த மிஷினில் நம்ம வந்து அந்த கிட்டில் வந்து யூஸ் பண்ணி சென்ட்ரிஃபியூஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் உள்ள இந்த ஆர்பிசி நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். ஓகே, த மெஷர்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் அண்ட் சைஸ் ஆஃப் தி ஆர்பிசி. இந்த மெஷர் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குதுன்னா நம்பர் அண்ட் சைஸ் ஆஃப் ஆர்பிசி. இட் இஸ் நார்மலி 40.7 to 50.3 இன் மென்னில் வந்து இந்த ஹெமட்டோக்ரைட் மெஷர் பண்ண அந்த வேல்யூ ஆர்பிசியோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 40.7 to 50.3. இது வந்து மென்னில். இதே விமனில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 36.1 to 44.3 இன் விமன். இந்த ஹெமட்டோக்ரைட் மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஆர்பிசி நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது மென்னில் வந்து ஒரு வேல்யூ வருது, ஃபீமேலில் வந்து ஒரு வேல்யூ வருது. ஓகே, தென் இப்போ நம்ம வந்து ஆர்பிசி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து WBC cells, white blood corpuscles or white blood cells. It is also called leukocytes. Leuko means colorless blood cells are called as leukocytes. Okay, then leukocytes are colorless amoeboid nucleated cells. Nucleated ஆக்சுவலாக வந்து ஆர்பிசி வந்து நான் நியூக்ளியேட்டட், இது வந்து நியூக்ளியேட்டட் செல்ஸ், அதாவது presence of nucleus. Then devoid of hemoglobin and other pigments. ஆக்சுவலாக வந்து WBCயில் வந்து ஹீமோக்ளோபின் ஆப்சண்ட், டிவாய்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின் அண்ட் அதர் பிக்மெண்ட்ஸ், வேறு பிக்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லீகோசைட்ஸ் ஆர் ஒயிட் பிளட் கார்பஸல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். Then approximately 6,000 to 8,000 per cubic millimeter of WBCs are seen in the blood of an average healthy individual. ஆக்சுவலாக வந்து WBC வந்து ஹெல்த்தி இண்டிவிஜுவல் வந்து எவ்வளோ இருக்குன்னா 6,000 to 8,000 per cubic millimeter. அப்போ நம்ம வந்து ஆர்பிசியை கம்பேர் பண்ணும்போது WBC நம்பர் கவுண்ட் வந்து ரொம்ப லெஸ், அது வந்து மில்லியனில் இருக்குது, இது வந்து 1000ல் தான் இருக்குது. ஓகே, தென் the different types of RBCs. ஆக்சுவலாக வந்து இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் RBCs. Depending on the presence or absence of granules, WBCs are divided into two types, namely granulocytes and agranulocytes. ஆக்சுவலாக வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த presence ஆஃப் granules present ஆகிருக்கிறத நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இதை டூ டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறோம், granulocytes and agranulocytes.
Granulocytes are characterized by the presence of granules. Granulesனால் particle like small debris அதில் வந்து present ஆகிருக்கும். Granules in the cytoplasm and differentiated in bone marrow and இதில் bone marrowல வந்து இது வந்து differentiate ஆகுது. Granules, presence of granules. So these are called granular leukocytes. இதை வந்து நம்ம granular leukocytes அப்படின்னு சொல்கிறோம். Okay, what are the granulocytes? Granulocytes include neutrophils, eosinophils and basophils. ஆக்சுவலாக வந்து எதெல்லாம் வந்து granulocytes அப்படின்னா neutrophils, eosinophils and basophils. இந்த மூணு தான் வந்து presence of granulocytes. What are agranulocytes? Monocytes and lymphocytes. There are 5 types of WBC cells. இந்த இதில் வந்து depends upon the presence of granules. They are categorized into 2 types, granulocytes and agranulocytes. அதில் granulocyte வந்து 3 cells இருக்குது. agranulocytesல வந்து 2 types of cells இருக்குது. ஓகே, அதில் first வந்து நம்ம granulocytes பார்க்க போகிறோம். அதில் neutrophils first cell. Then neutrophils are also called as heterophils. ஆக்சுவலாக வந்து இதை அதர்வைஸ் known as heterophils அப்படி சொல்கிறோம். எதனால் வந்து நம்ம இதை வந்து neutrophils அப்படி சொல்கிறோம்னா a type of WBC cells which absorb both acidic dyes and basic dyes. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இப்போது மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்க்குறோம், ஸ்லைடில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளட் செல்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பார்க்கும்போது ஸ்லைடில் வந்து அதை பார்க்குறோம். அந்த ஸ்லைடில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா பிளட் எடுத்து அதை வந்து சிமியரை வந்து அப்படியே வந்து ரப் பண்ணுவாங்க. ஸ்லைடில் வந்து ரப் பண்ணிவிட்டு அதில் வந்து டை வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸ்டெயின் வந்து அதெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. ஸ்டெயின் அப்ளை பண்ணி திரும்ப வந்து அந்த ஸ்டெயினை மட்டும் இந்த செல்ஸ் மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கும். மற்ற டிஷ்யூவெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு செல்ஸ் மட்டும் அதெல்லாம் அப்படியே அட்ஹேர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளிசரின் போட்டு அதை வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி ஸ்லைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ அந்த செல்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம வந்து அதில் டை வந்து அப்ளை பண்ணுறோம். அப்படி டை அப்ளை பண்ணும்போது பேசிக் டை, அசிடிக் டை அந்த மாதிரி ரெண்டுமே வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்றது வந்து the type of blood cells, type of WBC cells absorb both acidic and the basic dyes. அதனால் இது என்ன சொல்கிறோம், நியூட்ரோஃபில்ஸ். ஹெட்டிரோ அப்படின்னா 2 அப்படின்னு அர்த்தம், 2 டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். 2 டிஃப்ரெண்ட், அதாவது பேசிக் டையும் அப்சர்வ் பண்ணிக்குது, அசிடிக் டையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. அதான் வந்து நியூட்ரோஃபில்ஸ். These are otherwise known as polymorphonuclear neutrophils. ஆக்சுவலாக இந்த செல்ஸில் வந்து இந்த நியூக்ளியஸ் வந்து எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில், ஒவ்வொரு செல்லையும் வந்து ஒவ்வொரு ஃபார்மில் வந்து நியூக்ளியஸ் வந்து அப்பியர் ஆகும். இப்போ இதில் வந்து 3 லோப்ஸ் இருக்குது. இப்போ இதே நம்ம வந்து வேறு இன்னொரு செல் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து 5 லோப்ஸ் இருக்கலாம், 4 லோப்ஸ் இருக்கலாம், 7 லோப்ஸ் வரைக்கும் வந்து அது வந்து டிஃபர் ஆகுது. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா பாலிமார்ஃபோநியூக்ளியர் நியூட்ரோஃபில்ஸ், PMN அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். It occupies 60 to 65% in the total WBC cells. அப்போது டோட்டல் WBCயில் வந்து 60 to 65% வந்து நியூட்ரோஃபில்ஸ் மட்டுமே வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. அப்போ இது வந்து அதிகமாக வந்து நமக்கு நம்பர் எது இருக்குன்னா இந்த செல்ஸ் தான் இருக்கும், நியூட்ரோஃபில்ஸ் தான் அதிகமாக இருக்குது. தென் பாலிமார்ஃபோநியூக்ளியர் நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்னு பார்த்தோம். தென் these lobes of nucleus connected with delicate threads. ஆக்சுவலாக வந்து டெலிகேட், இந்த நியூக்ளியஸ் வந்து அப்படியே கவர் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப டெலிகேட், தின்னாக இருக்கும். அந்த மெம்பரைன் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. which constitute about 60 to 60% of total WBCs. they are phagocytic in nature. ஆக்சுவலாக வந்து நியூட்ரோஃபில்ஸ் வந்து phagocytic. phagocyticனா என்ன, phagocyte, phagos means eating, cyte cell eating, the type of WBC cells which eat, which engulf other cells. other cells-ஐ வந்து அது வந்து என்ன பண்ணும், engulf பண்ணும். eating other cells-ஐ வந்து அது சாப்பிட்றோம். அது என்ன சொல்கிறோன்னா phagocytosis, the process of engulfing the other cells or antigens. antigen foreign molecules-ஐ வந்து engulf பண்ணிச்சுன்னா அதை வந்து நம்ம phagocytic cells அப்படின்னு சொல்கிறோம். the process is known as phagocytosis. இதில் நமக்கு வந்து நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்றது வந்து இந்த டைப் ஆஃப் செல்ஸ் வந்து phagocytic ப்ராசஸில் வந்து இன்வால்வ் ஆகுது. தட் இஸ் அ இம்யூனாலஜிக்கல் ப்ராசஸ். இம்யூனிட்டி, எனி ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் நம்ம பாடியில் வந்து இம்யூனிட்டியில் வந்து இன்வால்வ் ஆகக்கூடிய phagocytic செல்ஸ் வந்து நியூட்ரோஃபில்ஸ். ஓகே, தென்
and appear in large numbers and around the infected tissues. ஆக்சுவலாக வந்து இன்ஃபெக்டட் டிஷ்யூ வந்து இருக்கும்போது அதில் மோர் நம்பர் அதில் வந்து அப்பியர் ஆகும். எங்கேயாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா டக்குன்னு வந்து அந்த ரீஜனில் வந்து செக்ரீட் ஆகக்கூடிய சில ஃபேக்டர்ஸ், சில சிக்னல்ஸ், கெமிக்கல்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா இந்த நியூட்ரோஃபில்ஸ்க்கும் இந்த செல்லுக்கும் வந்து மேக்ரோஃபேஜ் அப்படின்ற செல்லுக்கும் வந்து சிக்னல் கொடுக்கும். டக்குன்னு போய் அதில் போய் நிறைய வந்து குரூப்பாக வந்து அக்யூமுலேட் ஆகிக்கும். அக்யூமுலேட் ஆகி என்ன பண்ணால் உள்ளே வரக்கூடிய, அதாவது ஓப்பன் wound இருந்துச்சுன்னா டக்குனு எக்ஸ்டர்னலில் இருந்து நமக்கு மைக்ரோப்ஸ் வந்து பாடிக்குள்ளே என்டர் ஆகும். அப்படி என்ட்ராக விடாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக, அந்த செல்லெல்லாம் வந்து ஃபாகோசைட்டிக் பண்ணுறதுக்காக அந்த ரீஜனுக்கு வந்து எல்லாம் வந்து டக்குனு கூட்டமாக வந்து அப்படியே அக்யூமுலேட் ஆகுது. ஓகே, தென் தீஸ் ஆர் நியூட்ரோஃபில்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரோஃபில்ஸ் பார்த்தோம். இது வந்து அபாண்டன்ட் செல்ஸ், நிறைய நம்பர் வந்து இருக்கிறது. டபிள்யூபிசிலே அதிக நம்பர் என்ன அப்படின்னா இந்த நியூட்ரோஃபில்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் பேசோஃபில்ஸ். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசோஃபில்ஸ். Basophils are less numerous than any other type. Actually less number. மற்ற எல்லாத்த விட நமக்கு வந்து இந்த பேசோஃபில் தான் வந்து லெஸ் நம்பர் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக வந்து செகண்டாக நமக்கு வந்து ஈஸ்னோஃபில் கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம பேசோஃபில் பார்த்துக்கலாம். ஓகே, ஈஸ்னோஃபில்ஸ் have distinctly bilobed and the lobes are joined by thin strand. ஈஸ்னோஃபில் வந்து டிஸ்டிங்க்லி ரெண்டை வந்து அப்படியே செப்பரேட்டாக பார்த்தோன்னே பளிச்சுன்னு வந்து 2 லோப்ஸ் வந்து பளிச்சுன்னு தெரியுது. நியூக்ளியஸில் வந்து 2 லோப்ஸ் இருக்குது, பைலோப் நியூக்ளியஸ். அந்த லோப்ஸ் ஆர் ஜாயின்ட் பை அ தின் ஸ்ட்ராண்ட். அதில் வந்து தின் ஸ்ட்ராண்ட் தான் வந்து இந்த லோப்ஸை வந்து நமக்கு ஜாயின் பண்ணியிருக்குது இந்த இடத்துல. ஓகே, தே ஆர் நான் ஃபாகோசைட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூட் அபவுட் 2 to 3% ஆஃப் த டோட்டல் WBCs. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, இது ஆக்சுவலாக 2 to 3% இருக்குது. திஸ் ஆர் நான் ஃபாகோசைட்டிக். ஆக்சுவலாக இந்த நியூட்ரோஃபில்ஸ் வந்து ஃபாகோசைட்டிக் அப்படின்னு பார்த்தோம். இம்யூனாலஜியில் வந்து நமக்கு ஆன்டிஜன் பாடிக்குள்ளே போகும்போது அந்த ஆன்டிஜன்ஸை வந்து என்கல்ஃப் பண்ணக்கூடிய செல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த ஈஸ்னோஃபில் வந்து நான் ஃபாகோசைட்டிக். அதர் செல்ஸை வந்து என்ன பண்ணாது, என்கல்ஃப் பண்ணாது, அதாவது சாப்பிடாது, ஃபீட் பண்ணாது. ஓகே, non-phagocytic and constitute about 2 to 3% of total WBCs. Eosinophils increase during certain types of parasitic infection. ஆக்சுவலாக வந்து இந்த ஈஸ்னோஃபில் வந்து எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அலர்ஜிக் டைமில், ஏதாவது நம்ம பாடியில் வந்து அலர்ஜி ஆகிடுச்சு, ரொம்ப இப்போது நமக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகி தும்மல் வருது அப்படின்னா அந்த டைமில் இந்த ஈஸ்னோஃபில் டைப்ஸ் வந்து நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னா ஓவராக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஈஸ்னோஃபிலியா அப்படின்ற ஒரு டிசீஸ் நமக்கு வந்துடும். ஈஸ்னோஃபிலியா அப்படின்றது அதுவும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் தான். இது நம்பர் இன்க்ரீஸ் ஆகவும் கூடாது. பாடியில் அலர்ஜி இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து சிம்டம் ஆகும். ஓகே, தென் பாரசைட்டிக் இன்ஃபெக்ஷன். பாரசைட் இன்ஃபெக்ஷன் வரும்போதும் இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அலர்ஜி வரும்போதும் பாடியில் வந்து ஈஸ்னோஃபில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, தென் இது வந்து நான் ஃபாகோசைட்டிக் செல்ஸ். நான் ஃபாகோசைட்டிக் ஆக்சுவலாக இந்த ஈஸ்னோஃபில்ஸ் அப்படின்றது வந்து மோட்டைல் செல்ஸ். மோட்டைலில் மூவ் ஆகக்கூடிய செல்ஸ். மற்ற ஒரு சில இது வந்து டிஷ்யூவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து மோட்டைல் செல்ஸ், மூவ் ஆகும், டிஷ்யூக்குள்ளே வந்து மூவ் ஆகும், சர்க்குலேஷனில் மட்டும் போகாது, டிஷ்யூக்குள்ளே வந்து டயபீடசிஸ் அப்படின்ற ஒரு மெத்தடில் வந்து மூவ் ஆகும். டயபீடசிஸ் அப்படின்னா வந்து சூடப்போடியா, அதனோட அவுட்டர் லேயர் வந்து சூடப்போடியா லைக் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணி அந்த 2 லெக் மூலமாக வந்து சூடப்போடியா மூலமாக வந்து மூவ் ஆகும். அந்த ப்ராசஸ் நம்ம வந்து டயபீடசிஸ் அப்படி சொல்வோம். ஓகே, தென் இப்போ தேர்ட் டைப் ஆஃப் செல்ஸ் என்ன அப்படின்னா பேசோஃபில்ஸ். பேசோஃபில் ஆர் லெஸ் நியூமரஸ் தென் எனி அதர் டைப் ஆஃப் WBC கான்ஸ்டியூட்டிங் 0.5 to 1% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் லியூகோசைட்ஸ். ஆக்சுவலாக வந்து இதான் வந்து இருக்குதுலே லெஸ் நம்பர். பேசோஃபில் தான் வந்து இருக்குதுலே லெஸ் நம்பர் ஆஃப் WBC டைப்பு. மற்ற எல்லாத்த விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். லெஸ் நம்பர் இருக்குது. ஓகே, கான்ஸ்டியூட் 0.5 to 1%, லெஸ் தென் 1% தான் இருக்குது. The cytoplasmic granules are large sized. Cytoplasmic granules வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. Granules are large sized but fewer than eosinophil. ஆனால் ஈஸ்னோஃபில்லை விட கம்மியாக இருக்கும். இதில் வந்து லார்ஜராக இருந்தால் கூட ஈஸ்னோஃபில்லை விட கம்மியாக இருக்குது. நியூக்ளியஸ் இஸ் லார்ஜ் சைஸ்ட் அண்ட் கான்ஸ்ட்ரிக்டட் into several lobes. ஆக்சுவலாக வந்து இதில் கான்ஸ்ட்ரிக்டடு, இதில் டயக்ராமில் வந்து அப்படி நமக்கு ஷேப்பில் கொடுக்குற மாதிரி புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எப்படி இருக்காது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். கான்ஸ்ட்ரிக்டடு அப்படின்னா என்ன, அப்படியே வந்து சுருங்கி இருக்கும். அந்த இடத்துல ஒவ்வொரு நியூக்ளியஸ்க்கும் லோபுக்கும் வந்து இடையில வந்து ஒரு சின்ன இந்த கன்ஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஓகே, தென் செவரல் லோப்ஸ்
பட் நாட் ஜாயின்ட் பை டெலிகேட் த்ரெட்ஸு. அதாவது இது வந்து ஜாயின், அதாவது டெலிகேட் த்ரெட்ஸ்னால் வந்து ஜாயின் ஆகிருக்காது. பேசோஃபில் செக்ரீட் சப்ஸ்டன்ஸ் சச்சஸ் ஹெப்பாரின், செரட்டோனின் அண்ட் ஹிஸ்டமைன்ஸ். ஆக்சுவலாக வந்து பேசோஃபில் அப்படின்றது நமக்கு வந்து இன்ஃப்ளமேஷனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்ஃப்ளமேட்ரி ரெஸ்பான்ஸை கொடுக்கக்கூடிய செல்லில் வந்து பேசோஃபில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செல். நம்ம பாடியில் ஏதாச்சும் வந்து எங்கேயா கட் ஆகிடுச்சு, இல்லை ரொம்ப வீக்கம் ஆகிடுச்சு, அடிப்பட்டு வீக்கம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பேசோஃபில் வந்து நிறையா கூட்டமாக வரும். வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஹெப்பாரின், செரட்டோனின் அண்ட் ஹிஸ்டமைன் அப்படின்ற 3 சப்ஸ்டன்ஸை வந்து அது ரிலீஸ் பண்ணும். ஆக்சுவலாக வந்து ஹெப்பாரின் அப்படின்றது வந்து ஆன்டி கொயாகுலண்ட். கொயாகுலேஷன், இப்போ வந்து பிளட் வெசல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு பிளட் வெசலில் வந்து டக்குன்னு வந்து பிளட் வந்து கிளாட் ஆகணும். கொயாகுலேஷனில் இருக்கக்கூடாது, ஆன்டி கொயாகுலண்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணணும். ஹெப்பாரினை வந்து டக்குன்னு ரிலீஸ் பண்ணுது. ஏதாவது காயம் பட்டுருச்சு அப்படின்னா பிளட் வந்து கிளாட் ஆகிறதுக்கு ஹெப்பாரின் ரிலீஸ் பண்ணோம். தென் செரட்டோனின், ஹிஸ்டமைன். ஆக்சுவலாக வந்து ஹிஸ்டமைன் அப்படின்றது நமக்கு வந்து அலர்ஜிக் ரெஸ்பான்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். அலர்ஜி, அந்த இடத்துல வந்து அலர்ஜி காஸ் பண்ணோம் ஹிஸ்டமைன் அப்படின்றது. செரட்டோனின் அப்படின்ற கெமிக்கல் என்ன பண்ணோம் அப்படின்னா பிளட் வெசல்ஸை வந்து டக்குன்னு வந்து அதை சுருங்க வைக்கும். பிளட் வந்து ரொம்ப லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பிளட் வெசல் வந்து அப்போ வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். அதே மாதிரி ப்ரோஸ்டாக்லாண்டின் அப்படின்ற கெமிக்கலையும் இது கூட சேர்த்து ரிலீஸ் பண்ணோம். அது உங்களுக்கு கொடுக்கல. ஆக்சுவலாக அதுவும் வந்து ரிலீஸ் ஆகும். அது இந்த இடத்துல இல்லை, வேறு டிஷ்யூவில் நமக்கு வந்து மாஸ்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதில் வந்து ரிலீஸ் ஆகும். ஆக்சுவலாக பேசோஃபில்ஸ் அண்ட் மாஸ்ட் செல் ரெண்டுமே வந்து சேம் தான். டிஷ்யூவில் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் அது மாஸ்டர் செல் சொல்லுவோம், சர்க்குலேஷனில் இருக்கும்போது அது பேசோஃபில் சொல்லுவோம். இப்போ மாஸ்டர் செல்ஸ்லன்றது வந்து நமக்கு வந்து இன்னொரு கெமிக்கலும் சேர்ந்துருக்கும். ஓகே, தென் தே ஆர் ஆல்சோ இன்வால்வ் இன் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன். மெயினாக வந்து பேசோஃபில் அப்படின்றது நமக்கு வந்து இன்ஃப்ளமேஷன், அடிப்பட்டு வீக்கமாகும் போது அந்த டைமில் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய செல் என்ன அப்படின்னா பேசோஃபில், பை த ரிலீஸ் ஆஃப் த கெமிக்கல்ஸ் லைக் ஹெப்பாரின், செரட்டோனின் அண்ட் ஹிஸ்டமைன். ஓகே, தென் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பேசோஃபில்ஸ் பார்த்தோம். தென் இப்போ நம்ம 3 டைப் ஆஃப் கிரானுலோசைட்ஸ் வந்து பார்த்துருக்குறோம். இதெல்லாம் நியூட்ரோஃபில்ஸ், இஸ்னோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில். இந்த 3 டைப் ஆஃப் கிரானுலோசைட்ஸை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம்.